அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆன்மீக மருத்துவம் என்ற நம்முடைய இந்த சேனலில் நாம் பதிவிடக்கூடிய தகவல்கள் என்னவென்றால், அல்லாஹும் ரசூலும் காட்டித் தந்த முறையிலே நம்முடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் ரோகுக்கும் நல்ல முறையிலே நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்குண்டான குர்ஆன் வசனங்களை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை ஓதி ஊதினார்களோ, சஹாபாக்கள் எப்படி குர்ஆன் வசனங்களை வைத்தே தங்களுடைய நோய்களை எல்லாம் ஷிஃபாவாக்கி கொண்டார்களோ, அதை போன்ற விஷயங்களை நாம் நம்முடைய சேனலிலே பதிவிட இருக்குகின்றோம். அதே போல சில திக்ரு கலிமாக்களை சொல்ல இருக்குகின்றோம். அஸ்மாவுல் ஹசனா, அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமாகிய 100 திருநாமத்திலே ஒவ்வொரு திருநாமத்திற்கும் ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது, ஏராளமான பயன்கள் இருக்கிறது. அதை ஓதக்கூடிய முறையிலே ஓதினால் நாம் நிச்சயமாக அந்த சிறப்புகளையும் பலன்களையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹு தஆலா பலவிதமான முறையிலே ஷிஃபாவை வைத்திருக்கின்றான். குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது அல்லாஹு தஆலா எப்படி சொல்லுவான்? وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ. குர்ஆனிலே ஷிஃபாவை வைத்திருக்கின்றோம், முஃமின்களுக்கு இது ரஹ்மத்தாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அருமையானவர்களே, நாம் நம்முடைய குர்ஆனை கொண்டும் திக்ரு திலாவத்தை கொண்டும் உடலிலும் உள்ளத்திற்கும் ஆரோக்கியத்தை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நாம் மருந்துகளின் பக்கம், மாத்திரைகளின் பக்கம் நாம் நம்முடைய கவனத்தை செலுத்தாமல், ஈமானை செலுத்தாமல், குர்ஆனின் பக்கமும் திக்ரு திலாவத்தின் பக்கமும் அல்லாஹ்வின் பக்கம் ஈமானை வலுப்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. அப்படி மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான் ஆன்மீக மருத்துவம் என்கின்ற இந்த நம்முடைய சேனலுடைய நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த தீனுடைய சேவையை கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.